கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத தியானத்திற்கான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த கடைசி நாட்களிலே ஆணுடைய ஊழியத்தை எல்லாரும் செய்ய வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம். அது யாராக இருந்தாலும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே ஆண்களும் பெண்களுமாக எழும்பி அவருடைய ஊழியத்தை நாம் தீவிரமாய் செய்ய வேண்டும். சபைகளை பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்களை காட்டிலும் இன்றைக்கு அநேக பெண்கள் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள், ஊழியமும் செய்கிறார்கள். இது இன்னும் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிங்கங்களை பார்ப்போம் என்று சொன்னால் ஆண் சிங்கம், பெண் சிங்கம். பெரும்பாலும் வேட்டைக்கு போவது பெண் சிங்கம். இந்த பெண் சிங்கமானது மிகவும் வேகமாக ஓடி இரையை பிடிக்கும். மான்கள் போன்ற இரையை பிடித்து கொண்டு வரும். ஆண் சிங்கம் அந்த நேரத்தில் தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்து கொண்டு கெவியில் இருக்குமாம். சில நேரங்களில் ஒரு 20% என்று வைத்துக்கொள்ளலாம். 80% பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் வேட்டைக்கு போகும். ஒரு 20% ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகும். ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகிற பொழுது அது வேகமாக ஓடி இரையை பிடிக்காது. அது பதுங்கி இரையின் மீது பாயும். பலத்த மிருகங்களாகிய காட்டெருமை போன்ற விலங்குகள் மீது அது பதுங்கி பாய்ந்து அந்த இரையை பிடித்து கெவிக்கு கொண்டு வரும். ஆம் பிரியமானவர்களே, ரெண்டுமே மிக முக்கியம். ஆண் சிங்கமும் முக்கியம், பெண் சிங்கமும் முக்கியம். அப்போதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அவைகளால் வாழ முடியும். அதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது. அதுபோல ஆண்களும் பெண்களும் இந்த கடைசி நாட்களிலே நாம் ஊழியத்தை எழும்பி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்களுக்கு சில விசேஷித்த தாளந்துகளையும் பெண்களுக்கு சில விசேஷித்த தாளந்துகளையும் பலத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தோடு கூட நாம் எழும்பி ஊழியத்தை செய்ய வேண்டும். எனவே 140 கோடிக்கும் மேற்பட்ட ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைந்திருக்கிற நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இன்னும் அநேக கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். சிலர் இயேசுவை குறித்து தவறாய் அறிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்களை சந்தித்து நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சீக்கிரத்திலே கர்த்தருடைய வருகை சமீபம். அதற்குள்ளதாக நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.